உன்னை வந்து பார்த்தா விழா எலும்பு உடைப்பண்ணு சொன்னால் இதை விட ஒரு அத்துமீறலான ஒரு வார்த்தை ஏதாவது இருக்க முடியுமா? அடுத்த ஸ்டெப்பு நான் உன்னை கொலை பண்ணுன்னு சொல்லணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு எம்எல்ஏனா இவ்வளோ பேச முடியுமா? அவ்வளோ அதிகாரம் இருக்கா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சரையே நீங்கள் வந்து விழா எலும்பு உடைப்பன்னு சொன்னால் அப்போது சாதாரண மனிதர்களை நீங்கள் என்ன செய்ய எப்படி நடத்துவீங்க? முதல்ல அந்த பையன் இவ்வளோ பேசுகிறான்ல, ஆங்கிலத்தில் பேசுகிறான், தமிழில் பேசுகிறான், பிரெயின் பேசுகிறான், நடுமுதுகு பேசுகிறான், ஸ்பைனல் கார்டு பேசுகிறான், என்னென்ன பேசுகிறல்ல. ஒரே கேள்வி தான், நீ உங்கள் அப்பா கூட இருக்கிறத நாங்கள் பார்த்தோமா, இல்லை உங்கள் அப்பா முதல்ல வீட்டில் இருக்கிறாருன்றதை நாங்கள் பார்த்தோமா? முதல்ல இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத பேச்சு இல்லை. தாவே கலப்பு யாரோ ஒரு உங்களை சொன்னால் எப்படி, அவருக்கு கிட்னி சரியில்லை, அவர் வந்து என்னது சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் கேட்குறேன், இவ்வளோ வச்சு நீங்கள் விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எங்கள் அப்பா கூட தான் இருந்துட்டு இருக்கிறேன், விளையாட்டுக்கலாம். உங்கள் அப்பா வாயை வச்சுட்டு சரியாக இருந்தால் ஏன்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை? ஒரே கேள்வி, உங்கள் அப்பா பேசுறது சரியா தப்பா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. நான் வந்து எங்கள் அப்பா கூட இருக்கிறேன்ற, உங்கள் மகன் உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அதனால்? ஏப்பா உங்கள் அப்பாவை கைது செய்ததுக்கும் உங்கள் அப்பா பேசுனதுக்கும் உங்கள் அப்பாவை கைது செய்ததுக்கும் முதலமைச்சருடைய அந்த கேட்டால் முதலமைச்சர், காவல்துறை, இந்த அரசு நிர்வாகம், இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் எங்கே வந்தார்? முதலமைச்சரை வந்து தாக்கி பேசணும், முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசணும், முதலமைச்சருடைய அந்த கரிஸ்மாட்டிக்கை வந்து பிரேக் பண்ணணும். அதில் வந்து இவங்களுக்கு வந்து முதல் ஸ்டெப்பு கூட்டணியில் இருக்கிறாங்க, அது கன்ஃபார்ம். முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்யூஸ் பண்ணி பேசணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையாவது எதிர்கட்சியில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை ஒருமையில் வந்து அவமரியாதையாக வந்து யாரையாவது பேசியிருக்காரா? வாடா போடா, அவனே இவனே அப்படின்னு பேசுறது கிடையாது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசிட்டாரு, இப்போ நீங்கள் அதை சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, விட்டா நஞ்சா கொஞ்சம் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறிடுவானுங்க. உன் கையை உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், வந்து வாயை உடைக்கிறேன், கண்ணை இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்கல்ல, விரலை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், எல்லாரும் வந்துடுவான் வரிசையா. அப்போ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அப்போ என்ன சொல்லுவீங்க? ஆளுங்கட்சி தரப்புல வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, கையை உடைப்புன்னு பேசுகிறாங்க, காலை உடைப்புன்னு பேசுகிறாங்க, தப்பாயிடும்ல அது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று வந்து விளாத்திக்குளம் எம்எல்ஏவை வந்து கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில்பட்டியில் வந்து ஒரு மீட்டிங்கில் தற்போது நம்ம தமிழ்நாட்டோட ஒரு முதல்வர், அவர் பொசிஷனுக்கு மேலே யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ கூறுவதை எப்படி பார்க்குறது? முதல் அடிப்படையில் வந்து விஜய் அவர்கள் சொன்னது, கோட்டை கதவுல வந்து சாத்துவேன், அதாவது சாத்த சொல்வேன் அப்படின்னு சொன்னால் மூட சொல்வேன்னு அர்த்தம். பூட்ட சொல்லலாம் சொல்லலை. இங்கே கதவை சாத்துவதற்கும் மூடுவதற்கும் வந்து பூட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. சாத்துறதுன்றது கதை கொஞ்சம் சாத்துங்க அப்படின்னு சொல்கிறது. கதவை சாத்தி தாழ் போடுங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா? கதவை சாத்துங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் தாழ் போடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பூட்டு போடுங்கன்னு ஒன்று இருக்குது, அது வேறு. ஸோ இங்கே தாழ்பால் வேறு, பூட்டு வேறு, சாத்துறது வேறு, இவ்வளோ வித்தியாசம் இருக்குது கதவுலையே. அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை நான் கதை சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது, சாதாரண எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். கதவை சாத்து என்பது வந்து பார்த்திங்கன்னா அப்படி சும்மா, அதாவது திறந்துருக்கிற கதவை அப்படி சாத்துறது, தாழ் போடுறதெல்லாம் தாழ் போடுறது, பூட்டு போடுறதுனா அடிஷ்னலாக வந்து பூட்டு போட்டு வைக்கிறது. ஸோ 3 ஸ்டெப்பு இருக்குது. அவர் என்ன சொன்னார் கேட்டினா வந்து அடுத்த முறை ஓடினாங்கன்னா ஓடாமல் இருக்கிறதுக்கு கதவை சாத்த சொல்லுவேன் அப்படின்னு தான் சொன்னார் அவர். ஆனால் இப்போ அதை வந்து ஒரு என்ன சொன்னால், அதுனா அன்பார்லிமெண்ட் வேடா, அது ஒரு கெட்ட வார்த்தையா அல்லது அவதூறான வார்த்தையா? சரி, அப்படியே ஒரு அத்துமீறல் வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? நீங்கள் பதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீ கதவை சாத்துறீங்கன்னா நாங்கள் உடச்சிட்டு வெளியே போவோம்னு சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தை. கரெக்டான வார்த்தைனா இதுதான். முதலமைச்சர் கோட்டை கதவை சாத்துவேன்னு சொல்கிறாரு, நாங்கள் பூட்டை உடச்சிட்டு வெளியே போவோம்னு சொல்கிறது சரி, கரெக்டாக? பூட்டுவேன்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை கதவை சாத்துவேன்னு சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு நான் வெளியே போவேன்னு சொல்லு, இதுதான் கரெக்ட். கரெக்டாக பேசிட்டுனா கரெக்டாக இதானே கரெக்டு. யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள், கதவை சாத்துன்னு சொன்னால் கதவை நீங்கள் சாத்துறீங்கன்னா நான் கதவை உடைச்சிட்டு போவோன்னு சொன்னால் அது கரெக்ட். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கதவை நீ சாத்துடியா, நீ கதவை பூட்டுவிடா, நீ உன்னை வந்து பார்த்தா உன் விழா எலும்பு உடைப்பண்ணான்னு சொன்னால் இதை விட ஒரு அத்துமீறலான ஒரு வார்த்தை ஏதாவது இருக்க முடியுமா? அடுத்த ஸ்டெப்பு நான் உன்னை கொலை பண்ணுன்னு சொல்லணும், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு விழா எலும்பை உடைப்பேன், அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்வேன்? விழா எலும்பு என்ன வித்தியாசம்? அதுதான் சார். அடுத்த ஸ்டெப்னா நீ கொலை பண்ணு. அப்போது நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு எம்எல்ஏனா இவ்வளோ பேச முடியுமா? அவ்வளோ அதிகாரம் இருக்கா உங்களுக்கு? ஒரு முதலமைச்சரையே நீங்கள் வந்து விழா எலும்பு உடைப்புன்னு சொன்னால் அப்போது சாதாரண மனிதர்களை நீங்கள் என்ன செய்ய எப்படி நடத்துவீங்க?
என் கேள்வி இதுதான். ம். நீங்கள் கதவை சாத்துவோம் தானே போக சொன்னார். கதவை பூட்டை உடைச்சிட்டு போகணும்னு சொல்லு, வெளியில் போக சொல்லு. நீ என்ன கதவை பூட்டுறது? எங்களால் பூட்டை உடைக்க முடியாதா? பூட்டை உடைச்சிட்டு நாங்கள் வெளியேறுவோம்னு சொல்லுங்கள். இல்லை, பொதுவாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் முதல்ல இந்த வேலை தானே செஞ்சுட்டு வராங்க. பொதுவாக சொல்கிறேன், நான் இவரை சொல்ல, அவர் நல்லவராகவே இருக்கட்டும். ஆனால் இந்த பூட்டை உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கதவை உடைக்கிறது இதெல்லாம் வந்து இயல்பாக செய்கிறது தானே இல்லையா? அப்போ இதை வந்து ஒரு சாதாரண வார்த்தையாக போயிட்டுருக்கோம். முதலமைச்சர் கதவை சாத்துனார், எம்எல்ஏ பூட்டை உடைப்பேன்னு சொன்னார், கதவை உடைப்பேன்னு சொன்னார், அப்படி போயிட்டு இல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க விட்ட வார்த்தைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, மானங்கட்ட முதலமைச்சர். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக ஒன்று நடக்குது. இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆளும் தரப்புக்கு இந்த செய்தி போயிருக்கோன்னு தெரியல. பொதுவாகவே திமுகவும் வந்து பேசிக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நியூ இயர் ஸ்டூடெண்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க வெல் எஜுகேட்டடாக இருப்பான், நல்லா படிக்கிற சுட்டி பையனாக, நல்லா படிக்கிற பையனாக கூட இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கலாய்ப்பாங்க. ராகிங் கரெக்ட், ராகிங். இப்போ கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? இப்போ வந்திருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் அனுபவம் இல்லாதவங்க. முதலமைச்சருக்கும் அனுபவம் கிடையாது. ரெண்டாவது, முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்குது. அப்போ அந்த கரிஷ்மேட்டை உடைக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம ஒருமையில் பேசு, அவன் இவன் பேசு, அடா உடான்னு பேசு. இல்லைன்னா செல்லூர் ராஜுக்கு வந்து எப்படி இந்த தைரியம் வந்தது? செல்லூர் ராஜுக்கு வந்து எப்படி இந்த வந்து அவனே இவனேன்னு ஒருமையில் பேச முடியுது? இப்போ ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன தைரியம் சொல்லட்டுமா? அவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஊழல் வழக்கெல்லாம் இது பண்ணுறதா இருந்தால் இந்த அமைச்சர் வந்து 2021 தான் பண்ணுவார். இந்த முதலமைச்சர் ஓல்டுலாம் எடுக்க மாட்டாங்க, பழசெல்லாம் பின்னாடி போக மாட்டாங்கன்ற தைரியம் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு, செல்லூர் ராஜு உட்பட இன்னும் சிலருக்கெல்லாம் வந்துன்னா அந்த ஒரு தைரியம் இருக்குன்னு கேட்டால், இவர் ஊழல் வழக்கு எடுத்தாலும் நம்ம வழக்கெல்லாம் எடுக்க மாட்டார், இந்த 2021 இந்த கடந்த ஆட்சியில் மட்டும்தான் எடுப்பார் அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்காக நான் வந்து இதை எடுப்பாருன்னு நான் சொல்ல, முதலமைச்சர் எடுப்பாருன்னு நான் ஒன்றும் பாயிண்ட் எடுத்து கொடுக்கல. ஆனால் இந்த திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரிஷ்மாட்டிக்கு வந்து உடைக்கணும். இல்லை, இப்போ வந்து 2 பேருமே இணைஞ்சிட்டாங்களா? 2 திராவிடமும் சேர்ந்து தான் இணையட்டா என்ன கர்மமாவது பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு அப்புறம் ஃபியூச்சரில் தெரிய போகுதுன்னு வச்சுங்களேன். அது மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. இவங்க இணைஞ்சாலும் வாக்களிக்கலாமா வேணாமான்றதை அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து திமுக இது வரைக்கும் ஒரு மறைமுகமான தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்குன்ற நான், அதாவது முதலமைச்சரை வந்து கலாய்க்கணும். இந்த முதலமைச்சரை வந்து 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்க. ஆமாம், அந்த விஷயத்த ஒற்றுமையாக இருக்கிறாங்க. முதலமைச்சரை வந்து தாக்கி பேசணும், முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசணும், முதலமைச்சருடைய அந்த கரிஷ்மாட்டிக்கை வந்து பிரேக் பண்ணோம். அதில் வந்து இவங்களுக்கு வந்து முதல் ஸ்டெப்பு கூட்டணியில் இருக்கிறாங்க, அது கன்ஃபார்ம். அதனால் உறுதியாக சொல்ல முடியும். எதில் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், தேர்தல் கூட்டணியில் இருக்கிறாங்களோ இல்லையோ, முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்யூஸ் பண்ணி பேசணும், டிஃபேம் பண்ணணும். அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் பொதுவாக நாம் தமிழருமே விமர்சனம் பண்ணுறாங்க. டிவிகேவையும் சரி, விஜய் அவர்களையும் சரி. அப்போ அதிமுகவும் விமர்சனம் பண்ணுறாங்க, திமுகவும் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. நாம் தமிழரில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, மற்ற கட்சிகளை இல்லை. ஏற்கனவே இன்னொன்று ஒரு விஷயம் வந்திருந்தது. இது திமுகவோட ஐடி விங்ஸும் சரி, அதிமுகவோட ஐடி விங்ஸும் சரி, என்டிகேவோட ஐடி விங்ஸும் சரி, எல்லாமே இவங்க போடுறது அவங்க ஷேர் பண்றது, அவங்க போடுறது இவங்க ஷேர் பண்றது. இது வந்து ஒரு நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே ஆளுங்கட்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சியை தாக்குவாங்க. அப்போ நமக்கே வந்து என்னன்னு கேட்டால் ஒரு ஃப்ரேம் நமக்கு வந்து போகிறோம். என்னன்னா, இவங்கெல்லாம் ஒன்னோட ஒன்று லிங்க்ல இருக்கிறாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்படியான அரசியல் இது வரைக்கும் நடந்தது இல்லை. எரிஞ்சதெல்லாம் ஒரே அரசியல் தான். ஒன்று ஆளுங்கட்சி, ஒன்று எதிர்கட்சி, இப்படி தான் இருக்கும். ஆளுங்கட்சியில் ஒரு அணி இருக்கும், எதிர்கட்சியில் ஒரு அணி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, 3 அணி இருக்குது. 3 அணிக்கு மேலே தனித்து நிற்கக்கூடிய வந்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறதுனால என்னன்னா, இவங்க எல்லாரும் வந்து ஆளுங்கட்சியை வந்து தாக்கி பேசும்போது என்னதுன்னா, இவங்கெல்லாம் ஒரே விங்கில் இருக்கிறாங்க. இப்போ போதாக்குறை சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட வந்து தலைவரோட பேசுகிறாரு, கல்யாணத்துக்கு போகிறாரு, அப்போ வந்து பந்தியில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா சிரிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எதிர்ப்பு என்பது விஜய் வெர்சஸ் டிஎம்கே அப்படி கிடையாது, விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு ஆயிடுச்சு. ஓகே, அதர்ஸ் இவங்க எல்லாரும், மற்றவங்கெல்லாம். விஜய் வந்து எதிர்க்கிறது யாருங்க? விஜய் எதிர்க்கிறது அத்தனை இப்போ கூட்டணி தோழமை கட்சிகளை விடுங்க, அவங்க வந்து விஜய் ஆதரிச்சும் பேசலை, வந்து எதிர்த்தும் பேசலை, அப்படி தான் வந்து அப்படி இப்போ நெளிவு சுழிவாக போயிட்டுருக்குறாங்க. சரிங்களா? வலிமையாக வந்து சப்போர்ட்டாலாம் இல்லை, சப்போர்ட் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேடையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக பேசுகிறாங்க. அதுவும் நம்ம குறிப்பாக வந்து விசிகாவை சார்ந்தமாக இருக்கட்டும், மற்றவங்களும் சொல்கிறேன் நான். ஆனால்
இந்த கட்சிகள் நான் சொல்கிறது இந்த திமுக, அண்ணா திமுக, அதில் இருக்கிற அணிகள் மற்றும் நாம் தமிழர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை தாக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கிற மாதிரி. இப்போ சீமான் பொறுத்தவரைக்கும் தனியாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் திருமண நிகழ்வுக்கு இதெல்லாம் போனதை வச்சு என்ன சொன்னால் இவங்க எல்லாரும் ஒரு முகமாக இருந்து விஜயை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி வந்து இதுவாகிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையிலன்னு பேசும்போது இவங்க எல்லாருமே ஒருமையில் தான் பேசுகிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையாவது எதிர்கட்சியில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை நீங்கள் மற்றவர்கள் விட்டுருங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அங்கிள்னு பேசுறது இந்த மாதிரி ஒரு நக்கல் வார்த்தைகள்லாம் உண்டு, இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒருமையில் வந்து அவமரியாதையாக வந்து யாரையாவது பேசியிருக்காரா? வாடா போடா, அவனே இவனே அப்படின்னு பேசுறது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு அவனுங்கன்னு கூட பேசுறதில்ல. ஒரு முறை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க யான்னு ஒரு தடவை யான்னு வந்தது. நான் கூர்ந்து கவனிச்ச வரைக்கும் தர இது வரைக்கும் வந்து அவனுங்களே இவனுங்களேன்னு சொல்லி அவர் பேசுனதே வந்து கிடையாது. அப்போ இந்த சைடுல இருந்து பேசுறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இவன் ஒரு முதலமைச்சர் அந்த மாண்பு கூட இல்லாமல் அவதூறாக பேசுறத நம்ம பார்க்குறோம். இது சம்மந்தமாக இடம் வந்து செல்லூர் ராஜு பேசுனதையோ அல்லது வந்து ஆர்பி உதயகுமார் பேசுனதையோ வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கல. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆர் ராசாவாக இருக்கட்டும், இவங்க யாரும் பேசுனத இந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் கண்டிக்கல. இல்ல கண்டிக்காததுக்கு ரீசன் என்ன? அவங்கள ரசிக்கிறாங்களா? அவங்க இப்படி பேச அப்படி இல்லை, இவங்க எல்லாருமே பேசி இது செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த கரிஸ்மாட்டிக் இருக்குல்ல, அந்த கவர்ச்சி பிம்பத்தை உடைக்கிறாங்க. இப்போ ஒரு அழகான சிலை வைக்கப்பட்டிருக்கு, இப்போ வீட்டிலே ஒரு அலமாரியில் வந்து ஒரு அழகான சிலை வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். அதே அதில் வந்து தூசு படிஞ்சிருச்சு, ஒட்டடை படிஞ்சிருச்சு, இல்லை அழுக்காயிடுச்சு, இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துணியை தூக்கி போட்டு மேலே போட்டு வச்சுருந்தா நம்ம பார்வையாக அந்த பக்கம் திரும்பாது. ஒரு மை பூசி வச்சுருக்கு, இல்லை கரை படிஞ்சு வச்சுருக்கு, அந்த மாதிரி இருந்தால் நம்ம பார்வையாக அந்த பக்கம் போகாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்காரமோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிங்காரிச்சு வச்சுன்னு கேட்டினா டக்கு நமக்கு அந்த பார்வை போயிடும். இது இயல்பு தானே. ஆமாம். ஸோ அதனால் இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சிகள் எல்லாமே நான் சொல்கிறது குறிப்பாக திமுக அண்ணா திமுக ஒரே முகத்தோட வந்து அவனே இவனேன்னு பேசக்கூடிய ஒரே காலத்தில் ஏக காலத்தில் வந்து இவங்க பேசுகிறாங்க. ஏக காலத்தில் ஏகவசனமாக வந்து அடா உடா அவனே இவனேன்னு பேசுறது திட்டமிட்டு வந்து கேட்டால் இவனுக்கு முதலமைச்சர்ன்ற மரியாதையை நம்ம கொடுக்கக்கூடாது, நம்ம இப்படி பேசணும் அப்படி பேசணும், அவனே இவனே அடா உடான்னு பேசணும், மக்களே சீப்போன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறாங்க. அந்த 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 பவரே நம்ம கொடுக்கூடாது. அந்த முதலமைச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஆளே இல்லை சொல்லுவாங்களே வழக்கமாக, நான் ஒரு ஆளே கிடையாதுங்க ஏனுங்க அப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்டினா அவங்க வந்து அவன் சொல்கிறான் அவன் இவன் பேசுறதுன்றது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க யாரும் அமைச்சர்களோ அல்லது வேறு யாரும் வந்து பேசவே இல்லை, எக்ஸப்டு நாஞ்சில் சம்பத். நேற்றைய தினம் முந்தான வந்து நாஞ்சில் சம்பத்து பேசுகிறார். ஆனால் அதை வந்து இந்த அரசு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அலோவ் பண்ணக்கூடாது. அது இப்போ என்ன ஆகும்னா நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். என்னங்க இந்த எம்எல்ஏ எப்படி பேசுகிறாரு, ஏன் நாஞ்சில் சம்பத்து எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்கல்ல, அவர் தாங்க அமையவன் பேசுகிறாரு. இப்போ இவங்க பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்து பேசுகிறாங்க, நாஞ்சில் சம்பத்தை யாரும் பதில் பேச மாட்டாங்க. நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேலியில் போகிற ஓனான தூக்கி வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற கதை தான்மா. நீங்கள் பாட்டுக்கு வந்து சகட்டு மணிக்கு வந்து பிரேமலதாவை வந்து சீமானையும் அதுக்கப்புறம் இருக்கிற வந்து அத்தனை தலைவர்களையும் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க அவனே இவனேன்னு சொல்லிட்டு, அது உங்கள் ஸ்டைலுன்றோம் அப்படி ஆகிடும். ஆனால் திருப்பி தாக்கும்போது அவங்கெல்லாம் யாரை ஒருமுகப்படுத்துகிறாங்கன்னா விஜயை தான் வந்து ஒருமுகப்படுத்தி அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மக்கள்கிட்ட கூட பார்க்கும்போது ஆமாம் நீங்கள் பேசுனீங்க பதிலுக்கு பேசுனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஆளுங்கட்சி தரப்புலேருந்து யாரும் அந்த மாதிரி பேசுறது இல்லைங்க, எல்லா இந்த திமுகலையும் அண்ணா திமுக இருக்கிறாங்க, பாவம் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வாடா போடான்னு அவனே இவனேன்னு பேசுகிறாங்கன்ற அந்த அனுதாப பார்வை என்ன ஆகுதுன்னா, நாஞ்சில் சம்பத் போன்ற நபர்கள் பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பேசுனீங்க பதிலுக்கு பேசுகிறாங்க. ஒன்று திருப்பி அடிக்கணும்னா இறங்கிடணும் மொத்தமாக இறங்குனாங்கன்னு வச்சுங்க, எங்கள் தலைவரை நீங்கள் பேசுகிறீங்களா அடா உடனே உங்கள் தலைவரை நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்ணியம் காக்கிறோம், ஆனால் அவங்க பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படி போகணும், ஏதாவது ஒரு ரூட்டில் போகணும் இல்லையா? இப்போ எம்எல்ஏ அவர்களோட மகன் வந்து ஒரு பைட்டு கொடுத்துருக்காரு, நல்லா படித்த புள்ள நல்லா பேசுகிறாப்புல. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கும் சரி
இங்க உள்ள மக்களுக்கும் விளாத்திக்குளம் மக்களுக்கும் எங்க அப்பா தேவைப்படுறாரு, பல காலமா எங்களுக்காண்டி உழைச்சிருக்காரு, அதுக்காக நீங்க உங்க பையனை நீங்க கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறோம். முதல்ல எந்த இடத்துலையும் ஜேசன் சஞ்சய் வந்து இங்கே அரசியலில் இல்லை. ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு வெகுமக்கள் வெகுஜன அரசியலில் இருந்தால் அவரை பற்றி பேசணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசியலே இல்லாத போது ஜேசன் சஞ்சய் இழுத்து பேசுறது வந்து கையாலாகத்தான். முதல்ல அந்த பையன் இவ்வளோ பேசுகிறான்ல, ஆங்கிலத்தில் பேசுகிறான், தமிழில் பேசுகிறான், பிரெயின் பேசுகிறான், நடுமுதுகு பேசுகிறான், ஸ்பைனல் கார்டு பேசுகிறான், என்னென்ன பேசுகிறல்ல. ஒரே கேள்வி தான், உங்கள் அப்பா பேசுறது சரியா தப்பா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு. அவரே சொல்றாரு ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா எங்க அப்பா பேசினாரு, இவங்க 13 5 நிமிஷம் பேசட்டும், 1 நிமிஷம் பேசட்டும். பேசின வார்த்தை என்னடா? பேசின வார்த்தை என்ன? நீ இவ்வளோ பேசுகிறல்ல, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ அப்பாவுக்காக நீ வந்து ஒரு குரல் வந்து மகன் வந்து நீ குரல் கொடுக்குற, அப்பாவுக்காக நீ குரல் கொடுக்குற, சரி. நீங்கள் அத்தனையும் சொல்கிற, இது வந்து சட்டமன்றம் வந்து எப்படிப்பட்ட தெரியுமான்ற, பிரெயினுன்ற, ஸ்பைனல் கார்டுன்ற, இத்தனை நீ சொல்கிறல்ல. உங்கள் அப்பா பேசுகிற வார்த்தை சரியா தப்பா? நீங்கள் சட்டமன்றத்தை, நானே சொல்கிறேன், முதலமைச்சர் சட்டமன்றத்தை மூடுவேன்னு சொல்கிறது தவறாக கூட இருக்கட்டும். உங்கள் அப்பா என்ன சொல்லணும் பதிலுக்கு? சட்டமன்றத்தை உடைச்சிட்டு போனதான்டா சொல்லணும். அப்போ முதலமைச்சர் விழா எலும்பு உடைப்பன்னு சொல்ல தப்பு இல்லை. ஒரு மனிதனை நீங்கள் விழா எலும்பு உடைப்பன்னு சொல்லு, சரியா தப்பா? தப்பு. அது வரைக்கும் பேசுகிறா. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து மைக்கை கொடுத்துட்டாங்கன்னு மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்ட்டு நீ பாட்டு ரைம்ஸ் பேசுகிற படிக்கிற மாதிரி இது கடகடன்னு அந்த எஸ்ஏ மாதிரி நீ படிக்கூடாது, சம்மரி மாதிரி படிக்கூடாது. பேசக்கூடிய நீ இவ்வளோ சொல்கிறல, நானே சொல்கிறேன், முதலமைச்சர் அப்படி வந்து அந்த கதவை சாத்துன்னு சொல்லி சொன்னது வந்து தவறுன்னு சொன்னால் அதுக்கு பதில் வந்து நானாக இருந்தால் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, கதவை சாத்துவீங்களா, நாங்கள் அந்த கதவை உடைச்சிட்டு வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னது எப்படி இருக்கும்? இல்லை நீங்கள் இப்படி சொல்லுங்க என்னன்னு கேட்டினா, கதவை சாத்தினா நாங்கள் வெளியேற முடியாது, நாங்கள் நினச்சாதான் நீங்கள் வெளியேற முடியும், நாங்கள் உங்களை வெளியேற விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் ஒரு பொருள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்றீங்க, கதவை பூட்டுவியா, உன் விழா எலும்பு உடைப்பண்ணான்னு சொல்லி நீ ஒரு ரவுடி மாதிரி பேசுனா எப்படி? அப்போ இவ்வளோ படித்த பிள்ளைக்கு இவ்வளோ தெளிவாக பேசுகிறியப்பா, இது தெரியாதா? சரி, இது கூட போட்டோம். இதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னன்னு கேட்டினா, நான் வந்து எங்கள் அப்பா கூட இருக்கிறேன்ற, உங்கள் மகன் உங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன? அதனால அவங்க மகன் அவர் கூட இருந்தா என்ன, தனியா இருந்தா? இப்போதைக்கு இருக்கிற அரசியல் இதுல வந்து விஜய் அவர்களை தாக்கணும், பலவீனம். அதுதான் விஜய் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அத்தனை பேரும் கேவலமான ஒரு அரசியல் நடக்குதுங்க. என்னன்னு கேட்டா, விஜய் அவர்களுடைய பலத்துல இவங்களால மோத முடியல. அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா வந்து செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வருது, இன்னும் அந்த பிம்பம் வந்து உடையல, யாருக்கும் இவ்வளோ கூட்டம் வரலையே, அப்படியே நம்ம போனாலும் திரட்டினா தான் கூட்டம் வருது, இது அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குது உள்ளபடியே, சரிங்களா? அப்போ அந்த அந்த கவர்ச்சி பிம்பத்தை உடைக்கணும். எதை சொல்லி உடைக்க முடியும்? ஜெயலலிதாவுக்கு இப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசினார், சோபன் பாபுன்னு வந்து சோபன் பாபு பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது எடுபடவே இல்லை. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயோட பலத்தில் மோத முடியாது, பலவீனத்தை எடுத்து பேசுங்க. இல்லைனா இந்த பையன்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், ஏன்பா உங்கள் அப்பாவை கைது செய்ததுக்கும் உங்கள் அப்பா பேசுனதுக்கும் உங்கள் அப்பாவை கைது செய்ததுக்கும் முதலமைச்சருடைய அந்த கேட்டால் முதலமைச்சர், காவல்துறை, இந்த அரசு நிர்வாகம், இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் எங்கே வந்தார்? இப்போ ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு அரசியலில் இருக்கிறாரு, அப்பாவோட சேர்ந்து செயல்படுறாரு, இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படா கூட நீ சொல்லலாம். நீ ஏன் சொல்ற என்னன்னு கேட்டா, உங்க அப்பா உங்க மகன் வந்து உங்க கூட இல்லை, ஆனா நான் வந்து எங்க அப்பாவை கூட நான் இருக்கிறேன், நீ இருந்துட்டு போ, அப்பா உங்களே பிரிக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ல கேட்டா, நான் எங்க அப்பா கூட தான் இருந்துட்டு இருக்கிறேன், விளையாட்டுக்கலாம். உங்க அப்பா வாயை வச்சுட்டு சரியா இருந்தா ஏன்டா உங்களுக்கு இந்த பிரச்சனை? ஒரே கேள்வி, உங்க அப்பா வந்து வாயை வச்சுட்டு ஒழுங்காத பிரச்சனையே கிடையாது. என்ன பேசணும் மேடையில், பொது மேடையில் அதான் பேசணும். நீ 4 சவுத்துக்குள்ள பேசுறத பொது மேடையில் பேசக்கூடாது, பேச முடியாது. முதல்ல இதெல்லாம் 4 சவுத்துக்குள்ள பேசுறது, அவனே இவனேன்னு பேசிக்கலாம், அது யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஆனால் பொதுமக்கள் கிட்ட இருந்து பொது இடத்துல பொதுமக்கள் கிட்ட நீ இவ்வளோ பேசுறல, உனக்கு அறிவு வேணா? உனக்கு உங்க அப்பனுக்கு நீ எல்லாம் அறிவு நீ சொல்றல, எங்க அப்பன் கூட நான் இருந்தேன், எங்க அப்பன் கூட நான் இருந்தேன், எங்க அப்பன் கூட நான் இருந்தேன் சொல்லிட்டு உங்க அப்பனுக்கு நீ தானே அறிவு சொல்லியிருக்கணும். உங்க அப்பனுக்கு நீ அறிவுரை சொல்லிருக்கணும், அப்பா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, பொது இடத்துல நீ பேசக்கூடாது. புரியுதா சொல்றது? நீங்க வந்து கழிவறைக்கு போனா கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 சவுத்துக்குள்ள தானே போக முடியும். ஓப்பன் பிளேஸில் போனால் என்ன ஆகும்? அது அசிங்கம் இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் ஒரு பேசக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சவுத்துக்குள்ள பேசுகிற விஷயம். இவனை காலை உடைப்பா, அவனை கூட, இதெல்லாம் வீடு கிடையாது. நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து நீங்கள் எம்எல்ஏ என்ற தோரணையில் வந்து தோட்டக்காரனை போயிட்டு அவன் முதுக ஓடி
அவன் விழா எலும்பு ஒடி, அவன் கையை ஒடி, அவன் காலை ஒடி, இப்படி பேசிடலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் வந்து ஒரு தனி மனிதன் நீ பேசவே முடியாது. அதுவும் நீங்கள் நாட்டோட முதலமைச்சரே நீங்கள் பேசுறீங்க விழா எலும்பு உடைப்பன்ட்டு. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற காவல்துறை என்ன பண்ணுவாங்க? வேடிப்பா அப்பா இவர் எம்எல்ஏப்பா, இவரை ஒன்றும் செய்ய முடியாது. தப்பு. நேர்மையாக நியாயமாக பாருங்க. கதவை சாத்துனா கதவை உடைப்புன்னு சொல்லுங்க. நீ விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு புள்ளக்காரன் வந்து சப்போர்ட் பண்ணும்போது கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் ஜேசன் சஞ்சயை எதுக்கு எடுக்கணும்? எனக்கு அதுதான். உங்களுக்கு தில் இருந்தால் நேருக்கு நேர் மோதுங்க, முதலமைச்சர்கிட்ட மோதுங்க. நீ பேசும்போது என்ன சொல்லணும்? நான் வந்து எங்கள் அப்பாவோட நான் இருந்துட்டு இருக்கிறேன், இந்த விளாத்திக்குளம் வந்து மக்கள் இருந்துட்டாங்க, இதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு நீ எப்படி ஜேசன் சஞ்சய் எதுக்கு இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் அப்பா வந்து வந்து இந்த மக்களோட வந்து இணைஞ்சிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைக்கிறீங்களே, இந்த மக்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க, எல்லாம் சொல்லு. அதை சொல்லு. உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை, நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறாரு, இருந்துக்க. அதனால் நீ இருக்கிறதுனால என்னடா பிரச்சனை? நீ தானே உங்கள் அப்பா கூட நீ இருந்துக்க. அவங்க முடிவு பண்ணுறாங்க, அவங்க யார் கூட இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல். அப்போ இதில் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எழுதி கொடுத்து பேசுறது. இப்படி பேசப்பா எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க மகன் கூடவே இல்லை. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா பலவீனத்தில் வந்து அட்டாக் பண்ணுறது, பலத்தில் மோதி ஜெயிக்க முடியாது. அப்போ விஜயோட பலவீனத்தில் மோதி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இந்த பேச்சு அதுதான் நான் பாரு. முதல்ல உங்கள் அப்பா என்ன தப்பு பண்ண அதை ஒத்துக்க முடியுது அவனால்? உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சரோட முதுகெலும்பு உடைப்பேன், விழா எலும்பு உடைப்பேன்னு சொல்கிறாருன்னா அதை தப்புன்னு சொல்லுகிற அந்த நேர்மை இருக்கு அவங்ககிட்ட. முதல்ல அதை ஒத்துக்கிற நேர்மை. நீ ஆங்கிலம்லாம் பேசுகிற, நல்லா பேசுகிற, இங்கிலீஷ் நல்லா பேசுகிற, இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுகிற, எல்லாம் கரெக்டு. பிரெயினுன்ற, ஸ்பைனல் கார்டுன்ற எல்லாத்தையும் உடம்புல இருக்க அத்தனை உறுப்பை வச்சு நீ சட்டமன்றத்தை சொல்கிற, ரொம்ப பாராட்டு, ரொம்ப நல்லா தயாராக இருக்கிற, அடுத்த சீட்டு கூட நீ வாங்கிக்கோ, நீ இதே விளாத்திக்குளத்தை கூட ஜெயிச்சுக்கோ, பிரச்சனை அது கிடையாது. எதுக்கு ஜேசன் சஞ்சய் சம்மந்தம் இல்லாமல் வந்து உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை? நீ பார்த்தியா முதல்ல? நீ பார்த்தியா ஜேசன் சஞ்சய் அவங்க அப்பா கூட இல்லைன்றது உனக்கு தெரியுமா? நீ பார்த்தியா? அப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊரில் நான் வந்து எல்லாரும் மிளறாங்கன்னு சொல்லிட்டு நீயே ஒன்று மிளக்கூடாதுல்ல. ஒரு குடும்பத்தில் 1000 இருக்குது. நீ உங்கள் அப்பா கூட இருக்கிறத நாங்கள் பார்த்தோமா, இல்லை உங்கள் அப்பா முதல்ல வீட்டில் இருக்கிறாருன்றதை நாங்கள் பார்த்தோமா? முதல்ல இதெல்லாம் சம்மந்தம் இல்லாத பேச்சு இல்லை. நீங்கள் எதை பேசணும்? எங்கள் அப்பாவை வந்து கைது செய்தீங்க, எங்கள் அப்பா விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை எங்கள் அப்பா வந்து தப்பாக பேசலன்னு சொல்லுங்கள், ஆர்கியூ பண்ணுங்கள். எங்கள் அப்பா பேசணும் தப்பே இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ மெஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் உங்களை சிறையில் வச்சுருக்காங்க, தெரியல உங்களுக்கு? நீங்கள் பேசுறத ஊரே பார்த்தது. உன் விழா எலும்பு உடைப்பண்டா அப்படின்னு சொல்லி பேசுறது. இல்லை, இந்த பிரச்சனையுமே ஒரு 2 தரப்பா பிரிகிறாங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க அவங்க ஒரு முதலமைச்சரை வந்து இவ்வளவு விமர்சனம் பண்ணதுக்கு அவங்கள கைது செஞ்சது சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் சொல்றாங்க. இன்னொன்னு ஒரு டீம் என்னன்னா குறிப்பா திமுக சார்ந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க சனாதனத்துக்கே அகேன்ஸ்ட், இது வந்து ஒரு தனி மனிதனோட உரிமை, ஒரு அரசியல்வாதியா அவர் விமர்சனம் பண்றாருப்பா. அதே வார்த்தைய தாவேக்கால இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து உங்களை சொன்னால் எப்படி இருக்கும்? தாவேக்கால தான் உங்கள் தரப்பில் இருக்க முதலமைச்சரையோ இல்லை உதயநிதியோ அல்லது உங்களை யாராவது ஒருத்தர் பேச தப்பு இல்லையா? அது நியாயமா? இது என்ன எதுக்கு தான் இழுக்கிறது சனாதனத்தை பற்றி? எதுக்கு தனி மனிதன்? நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சரை விட்டுருங்க, இதே எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனை பேசியிருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்கு தானே சட்டம் இருக்குது. யார் வேணா என்ன வேணா பேசுகிறான். அப்போ ஆளாளுக்கு மைக்கை பிடிச்சி உன் காலை உடைச்சிடுவோம், கையை உடைச்சிடுவோம், கண்ணை நோண்டிடுவேன், இடுப்பு உடைச்சிடுவோம், எப்படி பேசிட்டே போலாமே எல்லாருமே. இது எப்படி நியாயம் கற்பிக்க முடியும்? கனிமொழி சொல்றது அபத்தமானது. அவங்க இப்போ நேராக போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நேராக போங்க, நேரில் போய் நான் இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் கேட்டால், அவருக்கு கிட்னி சரியில்லை, அவர் வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் கேட்குறேன், இவ்வளோ வச்சு நீங்கள் விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லணும். இது இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிற ஒரு மனுஷன் வருமா? ஹார்ட் பிரச்சனை இருக்குன்றாங்க, இது டயபெட்டிக் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம், வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 3 ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஹார்ட்டு, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இவ்வளோ உடம்புல இவ்வளோ வியாதியை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்கிறது கேட்டால் வந்து அது எவ்வளோ தைரியம்? அது அசட்டு தைரியம் தானே இது. உங்கள் விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லிட்டு முன்னால் உடைன்னு சொன்னால் கூட உன்னால் உடைக்க முடியாது. ஒரு தோராயமாக ஒரு ஆளை நிற்க வச்சு எங்க இவர் விழா எலும்பு உடைன்னு சொன்னால் கூட உன்னால் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? உடைக்கிறதுக்கு போகும்போது ஹார்ட் பெயின் வந்துடும், இதுதானே? ஸோ அது தப்ப நல்லா எனக்கு என்னது அதான் வருத்தம். எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப மோசமாக இருக்கும். நியாயவாதிகளே இல்லைம்மா, அநியாயமாக இருக்குது இந்த உலகம். எங்கே போயிட்டு இருக்கு? ஏன்னா
நல்லா தெரியுது. பப்ளிக் மேடையில் நின்று வந்து ஒரு மைக்கை பிடிச்சி உன் விழா எலும்பை உடைப்பேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்லும்போது சாதாரண மனிதன்கிட்ட நீ இவன் எப்படி நடந்துப்பா? இந்த ஒரு நீ எம்எல்ஏ கூட இருந்துக்க, நீ விழாத்திக்குள்ளமே உன் தலைமையில கூட இருக்கட்டும், பட்டா எழுதி வச்சுக்க, பிரச்சனை எங்களுக்கு அது கிடையாது. ஒரு மனிதனை எப்படி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ விழா எலும்பு உடைப்புன்னு வந்து பப்ளிக்கில் மீட்டிங் பேச, இது கூட வந்து சட்டம் பாயாதுன்னு சொன்னால், சட்டம் நடவடிக்கை எடுக்காது சொன்னால், அப்போ எதுக்கு அது சட்டம்? அப்போ எதுக்கு அந்த காவல்துறை? இதை கூட காவல்துறை நடவடிக்கை கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சார், நல்லா வந்து பேசுனீங்க சார், அப்படி கை கொடுத்து போடுமா காவல்துறை அதிகாரிகள் வந்து? நான் கேட்குறேன், மனசாட்சியோடு பேசணும். யாருக்காவது நான் கனிமொழிக்கு மனசாட்சி இருக்கா? இது தவறு இல்லையா? அது ஒரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து வருந்தத்தக்கது. வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. அது வந்து தவறான விஷயம்தான். ஆனாலும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மேடையில் அவர் பேசிட்டாரு. இதுக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்நேரம் வந்து திமுக தரப்பு வந்து வருத்தம் தெரிவிக்கணுமா? கரெக்டு தானே? அதானே செஞ்சிடணும். அவருக்கு வந்து உரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிணையில் வர்றதுக்கான அந்த வேலைகளை நாங்கள் செய்கிறோம். இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா பிணையில் அவர் வந்து அப்படி அதாவது அப்படி தானே ஒரு பாசிட்டிவான அர்த்தம். அந்த வார்த்தை தானே சொன்ன. ஒரு நல்ல முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் பேசிட்டாரு. இப்போ நீங்கள் அதை சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, விட்டா நஞ்சாங்க கொஞ்சம் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறிடுவானுங்க. இது உன் கையை உடைக்கிறவன், காலை உடைக்கிறவன், வந்து வாயை உடைக்கிறவன், கண்ணை இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுவான்ல, விரலை உடைக்கிறான், அதை உடைக்கிறேன், எல்லாரும் வந்துடுவான் வரிசையா. அப்போ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அப்போ என்ன சொல்லுவீங்க? ஆளுங்கட்சி தரப்புல வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, கையை உடைப்புன்னு பேசுகிறாங்க, காலை உடைப்புன்னு பேசுகிறாங்க, தப்பாயிடலாம் அது. ஸோ இதுக்குன்னு நடவடிக்கை எடுத்து இதுக்கு என்ன இப்போனா உங்களை என்ன தூக்கினா வந்து நீங்கள் என்ன செக்காக இழுக்க போகிறீங்க ஜெயிலில் போயிட்டு, எப்படி இருந்தாலும் வந்து ஒரு பிணையில் வந்துட போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். நான் அப்போ என்ன வந்துங்கன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் பேசுவாங்க. அவர் விழாத்திக்குள்ள எம்எல்ஏ பேசுனாருங்க, அடுத்து இன்னொரு எம்எல்ஏ பேசுவார், அடுத்து இன்னொரு எம்எல்ஏ பேசுவார். இதுவே திமுக வந்து தொடர்ச்சியா ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ஆராசா அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நான் ஆராசா பாருங்க, ஆராசா பேசுனதுல நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நேர்மையாக பேசணும். ஆராசா பேசுனது முட்டாள் முதலமைச்சர்னு பேசுனது. அது எதனால் தெரியுமா கடந்து போனாங்க? ஏன் கடந்து போனாங்க? இதே 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆதவர்ஜுனா இதே மாதிரி மேடையில் முட்டாள் முதலமைச்சர்னு பேசினார். யாரை? மு.க. ஸ்டாலினை பேசினார். அதனுடைய விளைவு இவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? இதுதான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து யாரையும் அப்படி பேசக்கூடாது. அன்றைக்கே நான் வந்து ஒரு நேர்காணலில் நான் பேசினேன், ஆதவர்ஜுனா பேசுகிறது தப்பு, நாளைக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும், அது 2 மாதத்துல ரிட்டர்ன் வருது, என்ன செய்வீங்க? ஆராசா பேசுறது வந்து தப்புன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஆராசா பேசுறது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே நான் அங்கே வந்து ஆதவர்ஜுனா பேசும்போது நான் தப்புன்னு சொல்லி பேசியிருக்கேன். எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்துப்படி ஒரு முன்னாள் ஒரு முதலமைச்சர் வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க? முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாயை விட்டீங்க துருன்னு முட்டாள். இன்றைக்கி எது ரிட்டர்ன் வருது இல்லை? இன்றைக்கி இதே வந்து விஜய் முட்டாள் முதலமைச்சர் பேசும்போது நம்ம தான் சொல்கிறோம், ஆராசா வந்து ஒரு எம்பி, நீங்கள் அந்த மாதிரி பேசலாமா? முட்டாள் முதலமைச்சர் நீங்கள் பேசலாமா? ஆனால் அப்படி பேசலாம். பதில் என்ன வரும்? தம்பி அன்றைக்கி என்ன பேசினார் பாருப்பா, எடுத்து போடுவாங்கல்ல. கண்டிப்பாக செய்வாங்க அந்த வேலையை. அதுவும் திமுகலாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் எப்போவுமே யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அன்பார்லிமெண்ட் வேலை பேசுவேன். இப்போ நான் கேட்குறேன், இந்த எம்எல்ஏவே நான் சொல்கிறேன், இந்த எம்எல்ஏவே நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, கைது பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்க, சரி கைதே பண்ணலப்பா, விட்டு போயிடும். நாளைக்கு அதே இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு உதயநிதியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ தப்பாயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, தாராளமாக பேசலாங்க, தப்பாயிடும் இல்லை. அது எப்போ அந்த மாதிரி பேச, ஏன்னா அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதை தாண்டி நீங்கள் ஒரு மனிதனுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அது எப்படி பேசுவீங்க? நீங்கள் போகிற போக்கில் வந்து ஒருத்தர் வந்து காலை உடைப்பேன், கையை உடைப்பேன்னு பேச தப்பு இல்லையா? அது நியாயமாக. காவல்துறை இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அவங்க எப்படி வருவாங்க? அன்றைக்கி பேசுறதுக்கு வந்தீங்களா நீங்கள்? அன்றைக்கி வரல இல்லை, அப்புறம் இதுக்கு மட்டும் எதுக்கு வரீங்க? நாளைக்கு தாவேக்கால கேட்பாங்கல்ல, நாளைக்கே ஆட்சி மாறுமா, ஒரு வருஷம் கழிச்சு ஆட்சி மாறுது, இல்லை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆட்சி மாறுது, எப்படியும் ஒரு ஆட்சி மாற்றம்னு ஒன்று இருக்குது, மீண்டும் திமுக ஆட்சி உண்டு வருதுன்னு வச்சுங்க. அப்போ மீண்டும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும் கைது பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பாக. தாவேக்கால இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து காலை உடைப்பேன்னு பேசுகிறாரு, கையை உடைப்பேன்னு பேசுகிறாரு, அப்போ அது சொல்லுங்க, அது இல்லைங்க, அது எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க, போன ஆட்சியில் நம்ம பேசணும், இந்த ஆட்சியில் அவங்க பேசுகிறாங்க, என்னங்க இது? அப்புறம் எதுக்கு சட்டம் ஒழுங்கு? அப்புறம் எதுக்கு காவல்துறை?
அதனால் நடவடிக்கை சரி. ஆனால் அதே சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் குறித்து மேடையில் பேசும்போது, சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து மேடையில் பேசும்போது எல்லாருமே எச்சரிக்கை இருக்கும். சட்டமன்றத்தில் நடந்து சட்டமன்றத்தோடு போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. மீண்டும் சட்டமன்றத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பிரச்சனைகள் பேசும்போது அது வேறு. ஸோ சட்டமன்றத்தில் உள்ள நடந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டமாக அரசியல் குறித்து, பொது அரசியல் குறித்து பேசலாம், அல்லது திட்டங்கள் குறித்து பேசலாம், இது பேசலாம். சட்டமன்ற நிகழ்வுகளை வந்து மேடையில் வந்து பேசுகிறதே முதல்ல வந்து அது அவாய்ட் பண்ணணும். அது யாருமே சொல்கிறோம், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும். சட்டமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்த அதுக்கப்புறம் உதயநிதி வெளியே வந்து என்ன செஞ்சார், செங்கல்பட்டில் வந்து உங்கள் மனைவி வந்து அங்கே பதில் கொடுத்துருக்கணும். நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த பதில் சொல்லிடணும். அங்கே பதில் சொல்லாமல் செங்கல்பட்டில் உங்கள் மனைவி வந்து கணவனை தேடுறாங்கன்னு சொல்கிறது தப்பு இல்லையா? சட்டமன்றத்தில் அவர் தான் சார் அப்பா எங்கன்னு கேட்டால் நீங்கள் அங்கே இருந்து பதில் சொல்லிடணும். சட்டமன்றத்திலே போயிடும் அது. சட்டமன்றம் நடந்த விஷயத்த வெளியில் வந்து பேசுறது தவறு. அதே தான் முதலமைச்சரும் செஞ்சார். சட்டமன்றத்தில் அவங்க ஓடுறாங்க, நிற்கிறாங்க, நடக்கிறாங்க, கதவை சாத்துன்னு சொல்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சட்டமன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னீங்க, அது சொல்லக்கூடாதுன்னு, அதை பேசக்கூடாது. சட்டமன்றத்தோட முடிஞ்சிடணும். அது வெளியில் வந்து பேசுறதுக்கு அரசியல் எவ்வளோ இருக்குது. கடந்த ஆட்சியில் அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க, அதை பேசுங்க. அதான் வண்டியாக இருக்குல்ல, நீங்களே சொல்கிறீங்களே, எடுத்து பேசுங்க. அதான் சரி. சட்டமன்ற நிகழ்வு பேசுறதுனால தான் சிக்கலாச்சு. அப்போ அந்த ஒரு எம்எல் பேசுவார், நீங்கள் வந்து நீ பூட்டிவியா, நான் வரேன், நீ பூட்டிப்பார், வந்து எலும்பு உடைக்கிறேன் பார், அந்த பேச்செல்லாம் வருது. அது பேசுறது தவறாத கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு அடி காரணம் என்ன ஆயிடுச்சு, முதலமைச்சர் பேசுகிற பேச்சு தான் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளபடியே பதில் தான், இதுக்கு பதில் இதுதான், கதவை பூட்டிவியா, நான் கதவை உடைப்பேன், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் என்ன செஞ்சிட்டாரு, விழா எலும்பு உடைப்புன்னு சொல்லி பேசுறாரு. இதுக்கப்புறம் ஒரு குடும்பம் இருக்கு பாருங்க, அவங்க பையன் பேசுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு கிட்னி வேறு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் சரியில்லை, இவ்வளோ பிரச்சனை வச்சுன்னு எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விழா எலும்பு உடைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படிதான் ஆயிடுச்சு. சரிங்களா? நம்ம கேள்விக்கு என்ன பண்ணுமா, அப்போ இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய மகனுக்கு அந்த ஒரு விஷயம் ஏன் தெரியல? அப்பா வந்து தப்பாக பேசிட்டாரு. என்ன சொன்னான், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்கள் அப்பா வந்து தப்பாக பேசிட்டாரு, நான் வந்து வருந்தரன்னு சொன்னால் அந்த பையன் எங்கே போயிருப்பான் தெரியுமா? எங்கே போயிருப்பான், எவ்வளோ உயரத்தில் போயிருப்பான். ஆனால் நீ என்ன செஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா பேசுறது வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு நேராக ஜேசன் சஞ்சய் கிட்ட போயிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறான். ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி தான் மையப்படுத்தி தான் பேசுறது, ட்ரோல் பண்ணுறது, ஒரு ட்ரோல் பண்ணுறது. அவனுக்கு எவனுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கிறான். அவன் பொறுமையாக இருக்கிறத அவன் பொறுமையை சோதிக்கிறீங்க இல்லையா? அரசியலுக்கு வராமல் ஏதோ ஒரு சினிமா ஒரு டைரக்ஷன் சொல்லி அமைதியாக போயிட்டு இருக்கிற பையனை சீண்டி இழுக்கிறீங்க. நீங்கள் இதான் நடக்குது. அவன் இன்னும் அரசியலுக்கு கால் வைக்கல, இத்தனைக்கும் அவங்க அப்பாவை பார்க்கல, நீங்களே சொல்றீங்க அப்பாவை பார்க்கல, பேசலை, நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு அவரை இழுக்கிறீங்க? எதுக்கு ஜேசன் சஞ்சய் இழுக்கணும்? என் கேள்வி அதுதான்.